ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சொல்ல போகிறேன். த ரியல் காஸ்ட் ஆஃப் ரீப்ளேசிங் குட் பீப்புள். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு லீடர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர் ராங் பர்சனை ரிலீவ் பண்ணிக்கலாம், டெர்மினேட் பண்ணிக்கலாம். போனாலும் கவலை இல்லை. கல்ச்சர்லெஸ் பீப்புளெலாம் போனால் பரவாயில்ல. ஹை பர்ஃபார்மர், லெஸ் கல்ச்சர், அந்த பர்சன் போயிடலாம். ஹை கல்ச்சர், லோ பர்ஃபார்மர், அவங்க போகக்கூடாது. அவங்க தான் குட் பீப்புள். ஸோ ஹை கல்ச்சராக இருக்காங்க அப்படின்னாவே அவங்க லேர்னிங் மோட், க்ரோத் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆவரேஜ் பீப்புளாக இருந்தாலும் நம்ம அவங்கள ஜெனூனாக நம்பி விட்டுட்டு போகலாம். அவங்க உங்களுக்கு ரிலையபிளாக அவங்க அந்த வேலையை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே நீங்கள் ஹை பர்ஃபார்மராக இருக்காங்க, கல்ச்சர்லெஸ் பர்சனாக இருக்காங்க, அவங்கள நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க, ஆர்கனைசேஷனை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ எப்பவுமே குட் பீப்புளுங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹை கல்ச்சர் பீப்புள். ஆவரேஜ் பர்ஃபார்மராக இருந்தாலும் பரவாயில்ல, ஜென்யூனாக ஹானஸ்டாக அக்கௌண்டபிலிட்டி அண்ட் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ஆட்டிடியூட் பிஹேவியர்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ இவங்கள குட் பீப்புள். ஸோ இவங்களை நம்ம இழக்கிறதுனால டிபார்ட்மெண்ட்டில், ஆர்கனைசேஷனில் எந்த மாதிரி லாஸஸ் வரும், இழப்புகள் வரும், ஃபெயிலியர் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறது தான் இன்றைக்கி டாபிக். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ரியல் காஸ்ட் ஆஃப் ரீப்ளேசிங் குட் பீப்புள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். காரணம், குட் பீப்புள் நம்ம ஆர்கனைசேஷன் போட்டு போகிறாங்க, டிபார்ட்மெண்ட்டு விட்டு போகிறாங்கன்னா மிகப்பெரிய லாஸ். டீமுக்குள்ளே ஒரு சலசலப்பு வந்துடும், டீமுக்குள்ளே ஒரு அன்வான்ட் டிஸ்டர்பன்ஸ் வந்துடும், டீம் ப்ராடக்டிவிட்டி குறைஞ்சிரும். பீப்புள் உள்ளே ஒர்க் பண்ணுற டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இழந்த மாரி வந்துடும். மென்டலி, ஃபிசிக்கலி அவங்க வீக் ஆயிடுவாங்க. ஸோ இட் இஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். அவங்கள மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனையும் கல்ச்சர் பர்சனையும் ரீப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவாக, பிக் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா டீம் டிஸ்ரப்ஷன். நான் சொன்ன மாதிரி டீமுக்குள்ளே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடும், டீமுக்குள்ளே திரும்ப ஃபார்மே ஆகாது. ஏன்னா குட் பீப்புளாக இருக்கிறவங்க டீமை லீட் பண்ணியிருப்பாங்க, டீமுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க, கிரேட் அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ என்ன, டீம் டோட்டலாக கொலாபரேட் ஆகிடும், கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸு டெவலப்பே ஆகாது. ஸோ அதனால் செகண்ட் பாயிண்ட். தேர்டு, ரெக்குயர்மெண்ட் சேலஞ்சஸ். அந்த மாதிரி குட் பீப்புள் கிடைக்கிறதுக்கு பல வருஷம் ஆயிரும். அந்த பீப்புளை டெவலப் பண்ணி, அப்படி ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணி அந்த லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரதுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சஸ் இந்த காலகட்டத்தில். நிறைய பீப்புள் ஒர்க்கு கிடைப்பாங்க, ஆனால் குட் பீப்புள் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. 10 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு குட் பீப்புள் கிடைச்சா யூ ஆர் த சோ லக்கி. அப்போ 20 பீப்புளுக்கு 2 பேர் கிடைச்சிருவாங்க, அப்போ நீங்கள் மோஸ்ட் லக்கி. ஆனால் அந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கும். 100 பேருக்கு ஒருத்தர் தான் உங்களுக்கு ரைட் பீப்புள், குட் பீப்புள் கிடைப்பாங்க. ஸோ லோவர் மாரலே, தட் இஸ் அ ஃபோர்த் பாயிண்ட். லோவர் மாரலே என்ன, நீங்கள் குட் பீப்புள் ரீப்ளேஸ் பண்ணுறதுனால டிபார்ட்மெண்ட்டில் மாரலே இருக்காது. கூட ஒர்க் பண்ணுறவங்கள டிபார்ட்மெண்ட்டில், ஆர்கனைசேஷனில் ஒரு மாரலே இல்லைடா, ஒரு எத்திக்ஸே இல்லைடா, எப்படா இந்த ஆர்கனைசேஷனில் நம்ம வேலை பார்க்குறது அப்படின்னு பேசிட்டாங்கன்னா அவங்களோட ப்ராடக்டிவிட்டி குறைஞ்சிரும், சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் குறைஞ்சிரும், அக்கௌண்டபிலிட்டி குறைஞ்சிரும், ரெஸ்பான்சிபிலிட்டி சுத்தமாக குறைஞ்சிரும். ஸோ அப்போங்கிறது லோவர் மாரலேங்கிறது டெவலப் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு குட் பீப்புளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து பண்ணணும். ஃபிஃப்த்து பாயிண்ட், லாஸ் ஆஃப் நாலேஜ். சொல்லவே வேண்டாம், இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நாலேஜ் லாஸ் ஆயிரும், டீமோட சுத்தமான ஸ்கில் அடிபட்டு போயிடும், அந்த அவங்க பண்ணிட்டு இருந்த எஃபிஷியன்ட் ஒர்க்கு அடுத்த பர்சன் ட்ரெயின் ஆகி வரக்கு ரொம்ப வருஷங்களாயிடும். அப்போ மிகப்பெரிய நாலேஜ் பேங்க் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும் குட் பீப்புள் போயிட்டாங்கன்னா. லேர்னிங் மோடில் இருக்கவங்க கூட, அது க்ரோத் மைண்ட் செட் இருக்க பீப்புளும் கூட அஃபெக்ட் ஆயிடுவாங்க குட் பீப்புள் போனாங்கன்னா. ஸோ அப்போ ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, லாஸ் ஆஃப் நாலேஜ். கஸ்டமர் சஃபர், தட் இஸ் சிக்ஸ்த் பாயிண்ட். சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னா, கஸ்டமர் சஃபர்ஸ். ஒரு குட் பீப்புள் ஆர்கனைசேஷன் இருக்காங்கன்னா அவங்களோட நெட்வொர்க்கிங், ரிலேஷன்ஷிப்பு,
பிஸ்னஸோட டாக்டிக்ஸ், பிஸ்னஸ் நாலேஜு, பிஸ்னஸ் எங்கேருந்து வருது, யார் யார் நம்மளோட பெஸ்ட்டு கஸ்டமர்ஸ், அவங்களோட ஒவ்வொரு கஸ்டமரோட டிஃப்ரெண்ட் விஷஸ், எக்ஸ்பெக்டேஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எல்லாமே அந்த குட் பீப்புளுக்கு தான் தெரியும். டெடிகேஷனாக அவங்கள கவனிச்சிருப்பாங்க அவங்க. நீங்கள் அது குட் பீப்புளை ரீப்ளேஸ் பண்ணும்போது எல்லா கஸ்டமரும் சஃபர் ஆவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த கஸ்டமர் ரெக்கவர் பண்ணி திரும்ப ரெடி பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். இல்லைன்னா புது கஸ்டமர் தான் டெவலப் ஆவாங்களே தவிர பழைய கஸ்டமர் நம்மளை விட்டு ரிலீவ் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ குட் பீப்புளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக யோசிக்கணும். லாஸ்ட் 7th பாயிண்ட், டைம் கன்சூமிங். மிகப்பெரிய கன்சூமிங். ஒரு 10 இயர்ஸ் இருந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 10 இயர்ஸ் இருந்து அவர் செஞ்ச வேலையை அடுத்த வருஷம் வரவங்க எவ்வளோ டேலண்டாக இருந்தாலும் 5 இயர்ஸாக எடுத்து தான் கற்றுக்குவாங்க. அப்போது அந்த 5 இயர்ஸ் உங்கள் டைம் வந்து அந்த குட் பீப்புள் ரிலீவ் ஆன ப்ராடக்ட் அவுட்கம் வந்து வர வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். அப்போது குட் பீப்புளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்வான்ட் டைம் கன்சூமிங் அதிகமாகுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த குட் கல்ச்சரல் பீப்புளை வந்து நம்ம எப்படி ரீட்டைன் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி ரோல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது, அவங்க டைம் வேல்யூவை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ த ரியல் காஸ்ட் ஆஃப் ரீப்ளேசிங் குட் பீப்புள் பார்த்தீங்கன்னா 7 லாஸஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு லாஸ், இட் இஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், டீம் டிஸ்ரப்ஷன் இருக்கும், ரெக்குயர்மெண்ட் சேலஞ்சஸ் இருக்கும், லோவர் மாரலே இருக்கும், லாஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கும், கஸ்டமர் சஃபர் இருக்கும், டைம் கன்சூமிங் இருக்கும். 7 மேஜர் லாஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். டீம் அப்படியே கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிரும், டீம் லீட் பண்ணுற ஸ்கில்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிரும், டீமோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும், டிலேடு டிசிஷன் மேக்கிங் பண்ணுவாங்க. ஒரு குட் பீப்புள் போகாமல் இருக்கிறதுக்கு அவரை சுற்றியும் நல்ல சரௌண்டிங், காம், பீஸ்ஃபுல், க்ரோத் மைண்ட் செட் உள்ள பீப்புளை அமைச்சு அந்த டீமை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொடக்ட் பண்ணி பாதுகாப்பு கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது எவ்வளோ பெரிய லாஸ் வருது பாருங்கள். ஒரு குட் பீப்புளை ஒரு ஆர்கனைசேஷன் இழக்கிறாங்கும் போது நம்ம எடுக்கக்கூடிய சேஞ்சஸ், முடிவு எல்லாமே அவங்கள அஃபெக்ட் ஆகுது. அப்படின்னா அவங்க இழப்பு தவிர்க்கவே முடியாது, ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அதுக்குரிய ரைட் பர்சன் வந்து அவங்க ட்ரெயின் அப் ஆகி வரக்கு ரொம்ப நாள் ஆயிடும். ராங் பீப்புளாக இருக்காங்க, வித்தின் டே 24 ஹவர்ஸில் டெர்மினேட் பண்ணுறீங்கிறது ரைட் டிசிஷன் மேக்கிங்காக இருக்கும். ஆனால் குட் பீப்புள் நம்மளை விட்டு போகிற மாரி இருந்ததுன்னா நம்ம ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும்? பேட் என்வாயர்மெண்ட்டாக இருக்கும், பேட் சிச்சுவேஷனாக இருக்கும், ராங் ஒர்க்கு, மாரலே இருக்காது, எத்திக்ஸே இருக்காது, ஆர்கனைசேஷனில் பியூர் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்கும், பீப்புள் டெவலப்மெண்ட்டுக்குரிய பிளேஸே இருக்காது, ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. ஸோ இதெல்லாம் ஃபேக்டர் தான் ரியல் காஸ்ட் ஆஃப் த ரீப்ளேசிங் குட் பீப்புள். இந்த காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா காசஸ் எல்லாமே வந்து மிகப்பெரிய லாஸ் கொடுத்துரும். ஸோ அதனால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இந்த 7 ஸ்டெப்பை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க, யார் குட் பீப்புள் யார் பேட் பீப்புள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆர்கனைசேஷனில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டு லாஸ், ஃபினான்சியல் லாஸ்ட், காஸ்ட்டு, என்ன இழப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிடுவீங்க. அதனால் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த 7 ஸ்டெப்பு மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த 7 ஸ்டெப்பு உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் கொடுக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல்.